Hi guys and welcome to my channel. நம்ம இன்னைக்கான வீடியோல டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல ரொம்பவே முக்கியமான டாபிக்கான டிரான்சிஸ்டர் லாஜிக் TTL அப்படினா என்ன அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த TTLன்றது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படினா நம்ம இதுக்கு முன்னாடி லாஜிக் கேட்ஸ் நிறைய பார்த்திருப்போம். AND OR NOT NAND NOR XOR XNOR இது மாதிரி எல்லாம் லாஜிக் கேட்ஸ் எல்லாமே நம்ம நிறைய பார்த்திருப்போம். இந்த லாஜிக் கேட்ஸ் பத்தின full வீடியோ வந்து நம்ம சேனல்லே கூட போட்டுருக்கோம். அதுக்கான லிங்க் கூட கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. அந்த லாஜிக் கேட்ஸ் மூலமா கிடைக்கக்கூடிய அவுட்புட்டை டிரான்சிஸ்டர்ஸ் வச்சு நம்மளால கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னா அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் லாஜிக் அப்படின்றது. இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிரான்சிஸ்டர்ஸை ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு சில இன்புட்ஸ் கொடுக்கறது மூலமாக லாஜிக் கேட்ஸில் கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் இதுக்கான கான்செப்ட். இந்த டிரான்சிஸ்டர் லாஜிக்கை முதல்ல பார்த்தீங்கன்னா 1965 தான் கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இன்னைக்கான சிஸ்டம்ஸில் வந்துட்டு இந்த TTLன்றதை ரொம்பவே குறைவாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த TTLை பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து லோவாக இருந்தது அப்படின்னா கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும். இதுவே நீங்கள் கொடுக்குற இன்புட் வந்து ஹையாக இருந்தது அப்படின்னா நம்ம கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா லோவாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்கான கான்செப்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு 2 input TTL NAND கேட் வந்து எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிரான்சிஸ்டர் ஒன்று இருக்குது. இந்த டிரான்சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி எமிட்டர் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா 2 எமிட்டர் இருக்குது. அண்ட் எல்லா டிரான்சிஸ்டரையும் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸில் வந்துட்டு காமன் பேஸ் கான்ஃபிகரேஷனில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி 2 எமிட்டர் இருக்கிறதுனால அந்த 2 எமிட்டருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட்ஸ் AB அப்படின்றத கொடுத்துருக்கோம். இதுக்கான அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா Y அப்படின்றது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டிரான்சிஸ்டர்ஸ் இருக்குது. Q1 Q2 Q3 Q4 அப்படின்ட்டு நம்ம +5 volt இன்புட் சப்ளையாக வந்து கொடுக்குறோம். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்ம வந்து கொடுக்குற இன்புட் வந்து லோவாக இருந்தது அப்படின்னா கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும் அப்படின்ட்டு. அது எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் கொடுக்குற இன்புட் பார்த்தீங்கன்னா ஏபின்னு 2 இருக்கு இல்லையா, ஏக்கும் 0 பிக்கும் 0ன்னு கொடுத்து வச்சிங்க அப்படின்னாக்கா இந்த Q1 அப்படின்ற டிரான்சிஸ்டர் மூலமாக எந்த விதமான அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா Q2க்கு வந்து போகாது. ஸோ இந்த Q2னுடைய பேஸ்க்கு வந்து ஏதாவது இன்புட்ஸ் கிடைச்சிது அப்படின்னா தான் இதனால் கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கே வந்து எந்த விதமான இன்புட்டும் கிடைக்கல அப்படின்றப்ப இந்த Q2னால கண்டக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த Q2 வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரீஜனில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். கட் ஆஃப் ரீஜனில் ஒர்க் பண்ணுறதுனால இது மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த சப்ளை வோல்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ Q2வும் கிரவுண்டுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. Q4ம் பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் கிடைக்கக்கூடிய சப்ளை வோல்டேஜ் வந்து கிரவுண்டுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த Q1 Q2 Q4 இது மூணுத்தினோட வோல்டேஜும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து கிரவுண்டுக்கு தான் போயிட்டு இருக்கும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா Q3 மட்டும் தனியாக இருக்குது. ஸோ இந்த Q3 வந்து என்ன பண்ணுனாக்கா இந்த +5 வோல்ட்டை வந்து எடுத்துக்கும். ஸோ அதனால இந்த Q3 மூலமாக கிடைக்கக்கூடியதை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட்டாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை தான் நான் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நீங்கள் 0 கொடுக்குறதுனால இந்த 3 டயோட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட் ஆஃப் ரீஜனில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்து இதனுடைய அவுட்புட்ஸ் எல்லாமே கிரவுண்டுக்கு வந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதே தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூத் டேபிள் வந்து நான் எழுத போகிறேன். ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா 0 கொடுக்குறப்ப உங்களுக்கான அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு கிடைக்கும். எதனால் இந்த அவுட்புட் வந்து 1ன்னு கிடைக்குதுனாக்கா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Q3 அப்படின்ற இந்த ஒரு டிரான்சிஸ்டர் இருக்குது. இந்த டிரான்சிஸ்டர் மூலமாக நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைக்குது. ஸோ சிமிலர்லி இதே மாதிரி தான் 0 1 அப்படின்னு நீங்கள் கொடுக்குறப்பையும் சரி இதே சேம் சிச்சுவேஷன் தான் ஃபாலோ ஆகும். ஏன்னாக்கா வந்து இந்த Q1 மூலமாக எந்த விதமான அவுட்புட்டும் வந்து Q2க்கு வந்து போகிறதில்ல. ஏன்னா இந்த Q2 Q4 எல்லாமே வந்து திரும்பவும் கட் ஆஃப் ரீஜனில் தான் ஒர்க் பண்ண போகுது. ஸோ அதனால் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த Q3 மூலமாக நமக்கு இந்த அவுட்புட் வந்து 1 அப்படின்றது கிடைக்கும். ஸோ சிமிலர்லி அதே மாதிரி தான் நீங்கள் 1 0 அப்படின்னு கொடுத்தாலுமே வந்து இதே அவுட்புட் தான் கிடைக்கும். கடைசியாக 1 1 அப்படின்ற நீங்கள் இன்புட் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த Q1க்கு 1 1 அப்படின்ற இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த Q2க்கு ஒரு சப்ளை வோல்டேஜ் வந்து போகும். ஸோ ஏன்னாக்கா இதனுடைய பேஸ்க்கு இந்த சப்ளை வோல்டேஜ் வந்து கண்டக்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் Q4 இந்த Q4க்கும் பார்த்தீங்கன்னாக்கா சப்ளை வோல்டேஜ் வந்து கண்டக்ட் பண்ணும். ஸோ இந்த Q4 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கட் ஆஃப் ரீஜனில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் ரீஜனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். ஸோ சேச்சுரேஷன் ரீஜனில் ஒர்க் பண்ணுறதுனால இந்த Q3 டிரான்சிஸ்டர் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த அவுட்புட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் Q4க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். Q4க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஆயிரும். ஸோ அதனால இந்த ஒய்ன்ற இடத்துல நம்மளால் அவுட்புட்டே எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் வந்துட்டு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 1 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கான அவுட்புட் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 input TTL NAND கேட்னுடைய ஃபங்க்ஷனு. ஏன் இந்த NAND கேட் அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா இந்த ட்ரூத் டேபிள் பார்த்தீங்கன்னா அப்படியே சிமிலராக ஒரு NAND கேட்னுடைய ட்ரூத் டேபிள் மாதிரியே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த டிரான்சிஸ்டர்ஸை வச்சு ஒரு NAND கேட் வந்து நம்ம இப்போ டிசைன் பண்ணியிருக்கோம்.
இப்போ இன்கேஸ் வந்து ஒரு 3 இன்புட் டிடிஎல் NAND கேட் வந்து கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், இது வந்து ஒரு மல்டி எமிட்டர் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இது ஆல்ரெடி ஏபின்னு 2 இன்புட் கொடுத்தோம். எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து சி அப்படின்ற ஒன்றத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல சி அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கான இன்புட் வந்து எனி ஒன் ஆஃப் த இன்புட் வந்து லோவாக இருந்தது அப்படின்னா கிடைக்கக்கூடிய அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும். இதே வந்து 2 இன்புட்ஸுமே வந்து ஹையாக இருந்தது அப்படின்னா கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து நமக்கு லோவாக இருக்கும். ஸோ இதுதான் இதுக்கான லாஜிக்கு. அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 3 இன்புட் டிடிஎல் NAND கேட்டில் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா 000லேருந்து 111 வரைக்கும் நமக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது இல்லையா. இந்த பாசிபிலிட்டிஸில் ஏதாவது ஒரு இன்புட் வந்து நமக்கு லோவாக இருந்ததுன்னா போதும், நமக்கான அவுட்புட் வந்து ஹையாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா 0 அப்படின்றது இந்த ஃபர்ஸ்ட்லேயும் வருது, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, 5th, 6th, 7th இந்த 7 லைன்ஸ் வரைக்குமே நமக்கு 0ன்றது வருது. கடைசி லைனில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஹையாக இருக்குது. ஸோ அதனால் நமக்கான அவுட்புட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து ஹையாக தான் இருக்கும், ஏன்னா 0 இருக்கிறதுனால. இதில் தான் பார்த்தீங்கன்னா 111 இருக்குது. ஸோ இதில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நமக்கான அவுட்புட் வந்து லோவாக கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்புட் டிடிஎல் NAND கேட்டு. அண்ட் இந்த டிடிஎல்லை பொறுத்த வரைக்கும் கடைசியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு சர்க்கியூட்டை பாருங்களேன், Q3, D1, Q4, அதாவது டிரான்சிஸ்டர் டயோடு டிரான்சிஸ்டர் அப்படின்ற கான்ஃபிகரேஷனில் வந்து இருக்குது. இதை வந்து டோட்டம் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது மூலமாக கிடைக்கக்கூடிய அவுட்புட்டை வந்து டோட்டம் போல் அவுட்புட், அப்படி இல்லைனாக்கா ஆக்டிவ் புல்லப் அவுட்புட் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிடிஎல்னுடைய ஃபங்க்ஷன்ஸு அண்ட் அதனுடைய ட்ரூத் டேபிள் அண்ட் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி வேறு ஏதாவது டாபிக்ஸ் வந்து நான் பேசணும் அப்படின்னாலும் அதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.